Hi friends, welcome to Cognitive Viewpoints TRB Chemistry online class. நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற டாபிக் வந்து சிமெட்ரி அண்ட் குரூப் தியரி. இதுதான் நம்மளுடைய லெக்சர் 1. இப்போ இந்த குரூப் தியரி சிலபஸை நம்ம முதல்ல பார்த்துருவோம். இப்போ பாலிடெக்னிக் டிஆர்பியில் வந்து குரூப் தியரி யூனிட் 11ஆக கொடுத்துருக்காங்க. அதனுடைய முதல் பார்ட்டு. ஸோ சிலபஸில் இருக்கிறது சிமெட்ரி எலமெண்ட்ஸ் அண்ட் சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ், பாயிண்ட் குரூப்ஸ், ரெப்ரசன்டேஷன்ஸ், ரெடியூசிபிள் அண்ட் இர்ரெடியூசிபிள், orthogonality theorem and construction of character table. Second part la applications in electronic spectra, vibrational spectra and construction of hybrid orbitals, electronic spectra. இந்த டாபிக்ஸ் எல்லாமே பாலிடெக்னிக் டிஆர்பியில் இருக்கு. இதே மாதிரி குரூப் தியரி பிஜிடிஆர்பியில் யூனிட் 4ல இருக்கு, குவாண்டம் கெமிஸ்ட்ரி அண்ட் குரூப் தியரியா. அதில் செகண்ட் பார்ட்டாக இருக்கும். அங்கே இருக்கிறதும் அதே தான், சிமெட்ரி எலமெண்ட்ஸ், சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ், பாயிண்ட் குரூப்ஸ், ரெப்ரசன்டேஷன்ஸ், கேரக்டர் டேபிள்ஸ், ஆர்த்தோகனாலிட்டி தியரம். செகண்ட் ஹாஃபில் அப்ளிகேஷன் டு ஐஆர் ராமன் ஸ்பெக்ட்ரா, ஹைபிரிடைசேஷன், எம்ஓடி அண்ட் வைப்ரேஷனல் மோட்ஸ் கண்டுபிடிக்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சிலபஸ், ஒரு சில சின்ன டாபிக்ஸ் மட்டும் தான் வித்தியாசம் வருது. இருந்தாலும் குரூப் தியரியை நம்ம கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ அதில் முதல்ல குரூப் தியரினா என்ன, சிமெட்ரி எலமெண்ட்ஸ்னா என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு குரூப் தியரி. குரூப் தியரின்றது வெரி சிம்பிள். இட் இஸ் கமிங் ஃப்ரம் டைரக்ட்லி ஆக்சுவலி ஃப்ரம் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸில் தான் குரூப் தியரி. ஒரு குரூப் சில கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், சம் மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபிள்ஸ் அது, அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதை குரூப்னு சொல்லுவோம். ஸோ அந்த மேத்தமேட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் சிமெட்ரி எலமெண்ட்ஸ், சிமெட்ரிக்கல் ஆப்ரேஷன்ஸை குரூப் தியரியாக பிரிக்க முடியும். அதை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறது தான் நம்ம வரக்கூடிய கெமிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் குரூப் தியரி. ஸோ குரூப் தியரியோடைய சிம்பிள் டெஃபினிஷன் என்னன்னா, த சிஸ்டமேட்டிக் மேத்தமேட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் சிமெட்ரி இஸ் கால்டு குரூப் தியரி. குரூப் தியரி ஏன் படிக்கிறோம்னா, குரூப் தியரி யூஸ்ஃபுல். நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா, there are several problems in chemistry to explain some of the properties like spectroscopy, chirality and dipole moment, optical activity. இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு குரூப் தியரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தட் இஸ் வை குரூப் தியரி இஸ் பவர்ஃபுல் இன் கெமிஸ்ட்ரி. ஸோ குரூப் தியரிக்கு போகிறதுக்கு முன்னாடி சில சிம்பிள் கான்செப்ட்ஸு. குரூப்னா என்னென்னா, இட் இஸ் அ செட் ஆஃப் சிமெட்ரி எலமெண்ட்ஸ் தட் கம்ப்ளீட்லி டிஸ்கிரைப் த சிமெட்ரி ஆன் ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு குரூப் அப்படின்னா it will have some symmetry elements. ஏதாவது ஒரு பர்டிகுலர் குரூப்பில் என்னென்ன சிமெட்ரி எலமெண்ட்ஸ் இருக்கணும், இருந்தால் இந்த குரூப்னு சொல்லுவோம். அந்த சிமெட்ரி எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்ட மாலிக்யூல், பர்டிகுலர்லி கெமிஸ்ட்ரினும் போது மாலிக்யூல்ஸ் பற்றி மட்டும்தான் பேசுவோம். ஸோ மாலிக்யூல்ஸில் என்னென்ன சிமெட்ரி எலமெண்ட்ஸ் இருக்குது, அதனுடைய சிமெட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்றத கம்ப்ளீட் செட்டு தான் குரூப்னு சொல்ல போகிறோம். ஸோ குரூப் அப்புறம் சிமெட்ரி அப்படின்னா என்னென்னா, the symmetry is actually derived from Greek word symmetria, which means measured together. So ஒரு காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய similar properties, when we do some operation or when we do reflection or rotation, it will translate to the original molecule. அந்த மாதிரியான வரும்போது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு மாலிகுலோட சிமெட்ரி எலமெண்ட்ஸ் என்னென்ன, அதை எப்படி குரூப் பண்ணலாம், அந்த குரூப்பை எப்படி கெமிஸ்ட்ரிக்கு நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸை ப்ரெடிக்ட் பண்ணவோ எக்ஸ்பிளைன் பண்ணவோ யூஸ் பண்ணிக்கிறோன்றது தான் குரூப் தியரியை பற்றின ஸ்டடி. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எப்போ சிமெட்ரிக்காக இருக்கும், அதனுடைய ஒரு பார்ட்டும் மற்ற பார்ட்டோட ஒத்து போகும்போது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம்னா, ஒரு முக்கோணத்தில் 3 பக்கம் இருக்கும், 3 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் ஹைலி சிமெட்ரிக். இது மாதிரி நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் அதனுடைய ஒரு சைடு வந்து மற்ற சைட்ஸை ஒத்து போகும்போது we can call that object as symmetric. ஸோ என்னென்ன சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சிமெட்ரிக்கல் பார்ட் இருக்குன்றதை தான் கம்பைன் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சிமெட்ரி எலமெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த குரூப் தியரியோடைய கெமிக்கல் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, அதை ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா எப்போ நம்ம படித்தாலும் ஒரு டாபிக் அல்லது கான்செப்ட் எதுக்காக படிக்கிறோம், எங்கெங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுதுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா படிக்கிறதும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதே சமயம் நம்ம புரிஞ்சும் படிக்க முடியும். ஸோ அது மாதிரி குரூப் தியரி எங்கே யூஸ் ஆகுது, குரூப் தியரியோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் குரூப் தியரியோட என்னன்னா, இட் இஸ் ஹைலி யூஸ்ஃபுல் டு ப்ரெடிக்ட் த போலாரிட்டி ஆஃப் த மாலிகுல்ஸ். ஒரு சர்டன் பாயிண்ட் குரூப்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்ம மாலிகுல் போலாரா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதுக்கும் நம்ம சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு.
நம்ம சில சிமெட்ரியெல்லாம் படிச்சுட்டு வரும்போது எந்த பாயிண்ட் குரூப்லாம் இருந்தால் மாலிகுல் போலாராக இருக்கும், எந்த பாயிண்ட் குரூப்லாம் இருந்தால் மாலிகுல் நான் போலாராக இருக்கும் அப்படின்றத குரூப் தியரியை யூஸ் பண்ணி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அடுத்த அப்ளிகேஷன் ஆஃப் குரூப் தியரி என்னன்னா, இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் ப்ரெடிக்டிங் கைராலிட்டி ஆஃப் த மாலிக்யூல்ஸ். ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் அல்ல மாலிக்யூல் அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாயிண்ட் குரூப்ஸ் அனலைஸ் பண்ணுறது மூலமாக அது கைரல் காம்பவுண்டா இல்லையா. த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இட் ஷுட் ஹாவ் நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜ், அதாவது மிரர் சிமெட்ரி இல்லாமல் இருக்கணும். அந்த பாயிண்ட் குரூப்ஸ்லாம் என்னென்ன, அப்போ மாலிகுலோட பாயிண்ட் குரூப் பார்க்கறது மூலமாகவே நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், ஒரு மாலிகுல் கைரலா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் குரூப் தியரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த அப்ளிகேஷன் ப்ரிடிக்டிங் த ஆர்பிட்டால்ஸ் யூஸ்ட் இன் சிக்மா பாண்ட்ஸ். ஸோ நம்ம தெரிஞ்சது தான், 2 டைப் ஆஃப் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் காம்பவுண்ட்ஸ் நார்மலி, சிக்மா அண்ட் பை. அதில் சிக்மா பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன ஆர்பிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, பெட்டர் ஓவர்லாப்பிங் இன்டகரல் எதுக்கு இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ கேன் பி ப்ரிடிக்டட் யூஸிங் குரூப் தியரி. அண்ட் தென் ப்ரிடிக்டிங் த ஆர்பிட்டால்ஸ் யூஸ்ட் இன் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ். இதே சமயம் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியையும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். எந்த ஆர்பிட்டால் எதனுடைய பெட்டர் ஓவர்லாப் இருக்கும், இதை யூஸ் பண்ணி நம்ம ஹைபிரிடைசேஷனையும் கண்டுபிடிக்க முடியும், அதாவது மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸை யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன், சிமெட்ரி ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி we can determine the molecular motion, rotational spectra, translational spectra and vibrational spectra. எந்தெந்த சிமெட்ரி ஆபரேஷன் அல்லது எந்த பர்டிகுலர் பாண்டுடைய சிமெட்ரி ஆபரேஷன் நமக்கு ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா, டிரான்ஸ்லேஷனல் ஸ்பெக்ட்ரா, வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ராவை கொடுக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் நார்மல் மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் குரூப் தியரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சம்மரைஸ் பண்ணோம்னா, குரூப் தியரி இஸ் யூஸ்ஃபுல் இன் ப்ரெடிக்டிங் polarity, molecular chirality and orbitals உடைய நேச்சர், பாண்ட்ஸ் அண்ட் ஹைபிரிடைசேஷன் and applications in spectroscopy. என்னென்ன motions are useful, active in IR or Raman, the rotation signalக்கு எந்த பாண்ட் ரொட்டேட் பண்ணணும், எதனுடைய ஓவர்லாப்பிங் இன்டகரல் இருக்கும். அதே சமயம் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில் எந்த பர்டிகுலர் டிரான்சிஷன் ஆக்டிவ் அல்லது அலவுட் ஆர் ஃபர்பிடன் அப்படின்றதையும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் எப்போ, when we understand group theory completely ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டோம்னா குரூப் தியரியை யூஸ் பண்ணி we can predict all these properties of the molecule and explain them or predict them. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது குரூப் தியரியில் குரூப்பில் இருக்கக்கூடிய சிமெட்ரி எலமெண்ட்ஸ், சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பாயிண்ட் குரூப்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம சிமெட்ரி எலமெண்ட்ஸையும் சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸையும் பார்க்கலாம், ஏன்னா அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தது தான். இப்போ சிமெட்ரி எலமெண்ட் அல்லது சிமெட்ரி ஆப்ரேஷன் அப்படின்னு என்னன்னா, சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ் தட் லீவ் த மாலிகுல் அப்பேரண்ட்லி அன்சேஞ்ச்ட். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன், ஒரு உதாரணத்துக்கு we are rotating the molecule or rotating the object or keeping a mirror and taking its reflection, அல்லது ஒரு எண்டை இன்னொரு எண்டுக்கு நம்ம இன்வெர்ட் பண்ணுறோம், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும்போது if the molecule or the object is unchanged. எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பரை நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு, பேப்பரை 4 சைடு இருக்குது, we can rotate the paper. ஒவ்வொரு 90 டிகிரி ரொட்டேஷனுக்கும் நமக்கு என்ன கிடைக்கும்னா சேம் பேப்பருடைய ஷேப் கிடைக்கும். இதே போல் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு 180 டிகிரி ரொட்டேஷனுக்கு ஒரு ஸ்டிக் மறுபடியும் அகெயின் இட் கோஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். இப்போ எந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணாலோ அல்லது மிரரில் வச்சு சேம் ஆப்ரேஷன் கிடைக்கும் போது, சேம் ஆப்ஜெக்ட் நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சா, then that is called symmetry operation. So symmetry operations is nothing but any operation, may be a rotation or a reflection or a inversion, that results in the original position. When we rotate a molecule, it goes back to the original position. Water molecule எடுத்துக்கிட்டுங்க, இது V shapeல இருக்கும். When we rotate the V to 180 degree, again we will get back the V. அந்த மாதிரியான பொசிஷனுக்கு தான் நம்ம rotational symmetry ன்னு சொல்றோம். So operations can be either rotation, reflection or inversion. மறுபடியும் சொல்றேன், symmetry operations are nothing but ஒரு symmetry ஆப்ரேஷன்றது எனி ஆப்ஜெக்ட், ஒரு கியூபா இருக்கலாம் அல்லது பேப்பரா இருக்கலாம், அல்லது அதை நம்ம ஏதாவது ஒரு பெர்ஃபார்ம் we do some work, ரொட்டேஷன் ஒர்க் பண்ணும்போது ஒரிஜினல் பொசிஷன்லேயே மறுபடியும் மாலிகுல் கிடைச்சா, ஸ்கொயர் ஷேப்டு பேப்பரை ரொட்டேட் பண்ணும்போது ஒவ்வொரு
90 டிகிரி ரொட்டேஷனுக்கும் நமக்கு என்ன கிடைக்கும்னா சேம் பேப்பர் தான் கிடைக்குது. ப்ரொவைடட் இட் இஸ் அ பிளெயின் பேப்பர், கலர் போட்டக்கூடாது. அந்த சேம் பேப்பருக்கு நமக்கு ஒரே மாதிரியான, அல்லது நம்ம ஒரு ஸ்டிக்கோ அதையும் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு ஒரே மாதிரியான ஆப்ஜெக்ட் கிடைக்குது. அல்லது ஒரு கியூபிக்கல் ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போய் சிமெட்ரி மிரரில் பார்க்கும்போது மறுபடியும் இன்னொரு கியூப் தான் கிடைக்கும். சேம் கியூபு, ரெண்டும் சிமிலராக இருக்கு. அல்லது இன்வர்ஷன், ஒரு கியூபோட கார்னரை ஏ கார்னரை பிக்கும், பி கார்னர் ஏக்கும். இதை நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஸோ ஃபைனலி யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் symmetry operations that are actions that leave the molecule apparently unchanged. It should not change molecule, வேற molecule மாற்றக்கூடாது. interchange வந்து results to original position, அதாவது symmetry operations சொல்ல போகிறோம். ஸோ எவ்ரி symmetry operation is associated with the symmetry element. என்னென்னா இப்போ ஒரு பர்டிகுலர் ரொட்டேஷன் ஆப்ரேஷன் பண்ணுறோம்னா there is a corresponding symmetry element. அந்த எலமெண்ட் என்னன்றதை தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ symmetry element is a geometrical entity such as a point, a line or a plane about which symmetry operation is performed. For example, பாயிண்ட்னா ஒரு மாலிகுலோட சென்டர் பாயிண்ட், டெட்ராஹெட்ரல் மாலிகுலோ அல்லது கியூப் எடுத்துக்கிட்டு அல்லது ஆக்டாஹெட்ரல் மாலிகுலில் 6 பாயிண்ட் இருக்கும். அதனுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து மாலிகுல் நீங்கள் மேலேயும் கீழேயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். அபவுட் அ பாயிண்ட். அல்லது லைன்ன்றது ஒரு ஆக்சிஸ், வாட்டர் மாலிகுல் எடுத்துகிட்டு அதனுடைய ஆக்சிஜனுக்கு நேராக உள்ள சென்டர் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணோம்னா தென் இட் இஸ் லைன். பிளேன்ன்றது பேப்பரை நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. மறுபடியும் 3 எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக. யூ கட் அ ஸ்கொயர் ஷேப்டு பேப்பர் அண்ட் கீப் இட் இன் யுவர் ஹேண்ட். அதில் சென்டரில் ஒரு பாயிண்ட் வைங்க. அந்த பாயிண்ட்லேருந்து ஒவ்வொரு டயகனல் பொசிஷனையும் யூ கேன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா சேம் பேப்பர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் பாயிண்ட் சிமெட்ரி. அதுவே அந்த சென்டர் பாயிண்ட்க்கு நேராக ஒரு ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் ரொட்டேஷன் அபவுட் தட் லைன். ஸோ அதுதான் லைன். நெக்ஸ்ட்டு பேப்பரை நீங்கள் என்ன செய்யலாம், எக்ஸாக்ட்லி யூ கேன் கீப் த மிரர் இன் த சென்டர். 2 சைடும் ஈக்குவலாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த 2 சைடும் ஈக்குவலாக கிடைக்கக்கூடிய பிளேன் இஸ் கால்டு பிளேன். இப்போ இந்த symmetry element can be a geometrical entity such as point, line or a plane about which symmetry operation is performed. அதான் நம்ம symmetry element சொல்றோம். பாயிண்ட்னா பாயிண்ட் சிமெட்ரி, லைன்னா லைன் சிமெட்ரி, பிளேன்னா பிளேன் சிமெட்ரி அல்லது காம்பினேஷன்ஸ். இது எல்லாத்தையும் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்றதை ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாயிண்ட் குரூப்ன்றது இந்த எல்லா சிமெட்ரி எலமெண்ட்ஸையும், ஒரு பர்டிகுலர் மாலிகுலில் என்னென்ன சிமெட்ரி எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கம்பேர் பண்ணி, சில மாலிகுல் வெவ்வேறு மாலிகுல்ஸாக இருந்தாலும் சேம் சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். We can group them together for a point group. So the point group of a molecule is identified by noting its symmetry elements and comparing these elements with the elements of that define the each group. இப்போ மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை மேட்ச் பண்ணக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரியும் சேர்த்தோம்னா ஒரு குரூப் கிடைக்கும். தட் வில் சாட்டிஸ்ஃபை த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குரூப். அதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், பாயிண்ட் குரூப்னு சொல்ல போகிறோம். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் குரூப்பில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கணும், இருந்தால் இதை இந்த பாயிண்ட் குரூப்ன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். அப்போது let us come back again. சிமெட்ரி எலமெண்ட்ஸ், அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆப்ரேஷன் என்னென்ன, அதுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள் என்ன, ஒவ்வொரு இதையும் நம்ம டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிமெட்ரி எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல் சிமெட்ரி எலமெண்ட்ஸ் ஆர், முன்னவே சொல்லிட்டேன், தே ஆர் எய்தர் பிளேன்ஸ் ஆர் ஆக்சிஸ் ஆர் பாயிண்ட். அதாவது மிரர் பிளேனாக இருக்கலாம், அல்லது லைனாக இருக்கலாம், அல்லது பாயிண்டாக இருக்கலாம். ஸோ மிரர் பிளேன்றது மிரர் ரிஃப்ளெக்ஷன், லைன்றது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், அண்ட் பாயிண்ட்ன்றது சென்டர்ஸ் ஆஃப் இன்வர்ஷன். இதெல்லாம் தான் சிமெட்ரி எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு molecule has a given symmetry element if the operation leaves the molecule appearing as if nothing changed. மறுபடியும் முன்ன சொன்னது தான், ஒரு மாலிகுல ஒரு பர்டிகுலர் சிமெட்ரி எலமெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா when we do a symmetry operation, உதாரணத்துக்கு லைன் அப்படின்னோம்னா அல்லது ரொட்டேஷன், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்னா when you rotate the paper about 90 degrees சேம் கிடைக்குது நமக்கு. ஒரிஜினல் பொசிஷனில் நம்ம ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணாலும் சேம் பொசிஷன் கிடைக்குது. இப்போ ஸ்கொயர் பிளேனார் காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க, அசியூம் பண்ணிக்கோங்க, 4 கார்னரில் 4 மாலிகுல் இருக்குது. when you rotate 90 degree எல்லா பாண்ட்ஸும் மாறினாலும் மாலிகுல்
it appears as such. That is called symmetry element. இப்போ molecule எப்போ symmetry element இருக்கு அப்படின்னா when you perform அதனுடைய corresponding operation நீங்க perform பண்ணும்போது molecule ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாறல அப்படின்றது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா இட் இஸ் ஹேவிங் தட் சிமெட்ரி எலமெண்ட். தோ பாண்ட்ஸோ அதனுடைய ஒரிஜினல் ஆட்டமோ மாறி போயிருக்கலாம், ஆனால் இனிஷியல் பொசிஷன் சேமாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம பார்க்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். இப்போ என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது ஒரு டேபிள் மாதிரி கொடுக்குறோம். நிறைய புக்ஸில் எல்லா புக்ஸ்லேயும் இதுதான் இருக்குது. இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா போன பாலிடெக்னிக் டிஆர்பி கொஷின் பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்ஸோடைய டெஃபினிஷன்ஸ் அப்படியே கொடுத்து ஆப்ரேஷன்ஸை வச்சு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதனால எல்லா புக்ஸ்லையும் இருக்குது, அதை கம்பைன் பண்ணி தான் நம்ம அழகாக கொடுத்துருக்கோம். இப்போ என்னென்ன எலமெண்ட் இருக்குது, அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆப்ரேஷன் என்ன, அதுக்கு கரஸ்பாண்டிங் சிம்பிள் என்ன, அதுக்கடுத்து ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ முதல் சிமெட்ரி எலமெண்ட் என்னென்னா ஹோல் ஆஃப் ஸ்பேஸ், அதாவது இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிறது. இப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆப்ரேஷன் இஸ் கால்டு ஐடென்டிட்டி. சிம்பிள் யூஸ்ட் இஸ் இ. தட் மீன்ஸ் அந்த மாலிகுலை நம்ம என்னமும் பண்ண போகிறதில்ல, அப்படியே இருக்கிற பொசிஷன் அப்படியே வச்சுருந்தோம்னா தட் இஸ் கால்டு ஐடென்டிட்டி. இப்போ எல்லா மாலிகுலுக்கும் இது இருக்கும். தட் இஸ் சிம்பிள் இஸ் இ. செகண்ட் சிமெட்ரி எலமெண்ட் இஸ் என்ஃபோல்ட் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவோம், அல்லது என்ஃபோல்ட் ஆக்சிஸ். இப்போ இதுக்கான கரஸ்பாண்டிங் சிமெட்ரி ஆப்ரேஷன் என்னன்னா இட் இஸ் ரொட்டேஷன். ரொட்டேஷன் அரவுண்ட் த ஆக்சிஸ், அதாவது மாலிகுலை நம்ம சுற்றணும் பர்டிகுலர் ஆக்சிஸை பேஸ் பண்ணி. இதுக்கான சிம்பிள் எக்ஸாம்பிள் அகெயின் உள்ளங்கையில் வைங்க, ஒரு ஃபிங்கரை வச்சுட்டு நீங்கள் ஃபிங்கர் ரொட்டேட் பண்ணோம்னா என்ன ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணுறீங்க, 2π டிவைடட் பை என்னன்னா 360 டிகிரிஸ்க்கு டிவைடட் பை எத்தனை முறை ரொட்டேட் பண்ணால் நமக்கு அது கிடைக்குது. ஒரு உதாரணத்துக்கு மறுபடியும் முக்கோணத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் சென்டர் பாயிண்ட்டை வச்சு ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு 120 டிகிரிக்கும் உங்களுக்கு சேம் பொசிஷன் கிடைக்கும். அல்லது முக்கோணத்துக்கு 3 கார்னர் இருக்குது, 3 முறை நீங்கள் சேம் மாலிகுல் எடுக்கலாம். 360 டிவைட் பை 3 அப்படின்னு போட்டோம்னா 120 டிகிரிஸ் வரும். ஸோ 120 டிகிரிஸை நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது இட் ஹேஸ் சிஎன் ஆக்சஸ், 3 முறை ரொட்டேட் பண்ணுறோம், என் ஃபோல்டு. அதுவே சிம்பிள் லைனாக இருந்தது அல்லது வாட்டர் மாலிகுல் மாதிரியானது இருந்ததுன்னா எத்தனை டிகிரி ரொட்டேட் பண்ணுறோமோ அகெயின் 2 ஃபோல்டு 3 ஃபோல்டு இது மாதிரி என் வந்து வில் ஹாவ் சர்டன் நம்பர்ஸ். 360 ஒரே ரொட்டேஷன் தான் வருதுன்னா C1, 180 டிகிரி ரொட்டேட் பண்ணால் சேம் மாலிகுல் கிடைக்குதுன்னா C2 அண்ட் ஸோ ஆன். நெக்ஸ்ட் சிமெட்ரி எலமெண்ட் இஸ் மிரர் பிளேன். மிரர் பிளேன் வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கிவன் பை ரிஃப்ளெக்ஷன். இப்போ ஒரு மாலிகுலோ அல்லது ஆப்ஜெக்டோ இருக்குன்னா when you keep a mirror in its position, ஏதாவது ஒரு பொசிஷனில் பிளேனாக வைக்கும்போது அதனுடைய ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக வைக்கும்போது நமக்கு சேம் ஆப்ஜெக்ட் கிடைச்சதுன்னா, ஸ்கொயர் பிளேனார் மாலிகுலை ரெண்டாக கட் பண்ணோம்னா அல்லது எக்ஸாக்டாக அதனுடைய பிளேன்லேயே வச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது சேம் மாலிகுல். அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷனும் சேமாக இருந்தால் it is called mirror plane. So element is called mirror plane. Symmetry operation is called reflection. Symbol is sigma. So அது vertical positionல வைக்கிறோமா, horizontal positionல வைக்கிறோமா, diagonal அப்படின்றத வச்சு இதோட classification இருக்கு. அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். Next symmetry element is center of inversion. So this is a point symmetry. ஒரு particular pointல நம்ம அதனுடைய 2 டைரக்ஷன்லையும் இருக்கிற ஆட்டம்ஸையோ ஆப்ஜெக்ட்ஸை இன்வெர்ட் பண்ணும்போது சேம் மாலிகுல் கிடைச்சா, ஒரு ஸ்கொயர் பிளானார் ஸ்ட்ரக்சர்லையோ அல்லது ஆக்டாய்டல் ஸ்ட்ரக்சர்லையோ மேலே இருக்கிற பாண்ட்ஸையும் கீழே இருக்கிற பாண்ட்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா ஆக்டாய்டல் 2 ஆக்சியல் அதே மாதிரி ஈக்குவட்டோரியல் பாண்ட்ஸையும் அப்படியே கம்ப்ளீட்டாக இன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரிஜினல் பொசிஷன் ஒரிஜினல் மாலிகுல் கிடைக்கும். ஸோ தட் இஸ் கால்டு சென்டர் ஆஃப் இன்வர்ஷன். இது பாயிண்ட் சிமெட்ரி. அண்ட் காம்பினேஷன் ஆஃப் 2 என்ஃபோல்ட் ஆக்சிஸையும் மிரர் பிளேனையும் கம்பைன் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ஃபோல்ட் ஆக்சிஸ் ஆஃப் இம்ப்ராப்பர் ரொட்டேஷன். ஸோ ஒரு ரொட்டேஷன் நடத்திட்டு அதுக்கப்புறம் we have to keep a mirror. If that results in a original molecule, that is called, the element is called n-fold axis of symmetry அல்லது improper axis of rotation அல்லது n-fold axis of improper rotation நிறைய நேம்ல சொல்லுவாங்க. ஸோ என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் we have to rotate the molecule around the axis and then keep a mirror plane perpendicular to the axis. இப்போ நம்ம உள்ளங்கையில் ஒரு விரலை நம்ம நேராக வச்சோம்னா ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுறீங்க, அந்த விரல் இருக்கும்போது உள்ளங்கை இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ஆப்ஜெக்ட் பிளேனாக மாற்றினோம்னா தென் we will get the n-fold axis of improper rotation. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். ஸோ these are all the different various symmetry elements and their operations. இதெல்லாம் symmetry elements, இதெல்லாம் various operations and their symbols.
இதை நீங்கள் தரவாக தெரிஞ்சிருக்கணும். ஐடென்டிட்டிக்கு ஹோல் ஸ்பேஸ், என்ஃபோல்ட் ஆக்சிஸ்க்கு ரொட்டேஷன், மிரர் பிளேனுக்கு ரிஃப்ளெக்ஷன், சென்டர் ஆஃப் இன்வர்ஷனுக்கு இன்வர்ஷன், என்ஃபோல்ட் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரிக்கு அல்லது என்ஃபோல்ட் ஆக்சிஸ் ஆஃப் இம்ப்ராப்பர் ரொட்டேஷனுக்கு rotation followed by reflection perpendicular to the axis of the rotation. Same axis la வைக்க கூடாது, we have to keep it in the perpendicular to the line. So first four individual, last வந்து combination of axis and plane. இப்போ first நம்ம one by one videos one by one ஒவ்வொரு டாபிக்கையும் நம்ம செக் பண்ணலாம். First identity operation உடைய characteristics என்ன? Identity operation का corresponding symmetry element whole of space, symbol E. So எல்லா molecule அல்லது எல்லா objectலையுமே every single object or every single molecule has this element of symmetry. எல்லாத்துலையுமே கம்பல்சரியா இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் எதுன்னா ஐடென்டிட்டி. மற்ற மாலிகுல சில எலிமெண்ட்ஸ் இருக்கும், சில எலிமெண்ட்ஸ் இருக்காம போகும். ஆனால் எல்லா மாலிகுலும் என்ன இருக்கும்னா ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு சிமெட்ரி எலிமெண்ட் இருக்கும். இந்த molecule we are doing nothing, அதுதான் அதனுடைய simple procedure. This operation, இப்போ இந்த சில element of symmetry க்கு corresponding operation என்ன செய்யும்னா it leaves the entire molecule unchanged. எதுவுமே பண்ணாம கம்ப்ளீட்டா ஒரிஜினல் ஸ்டேட்லயே நம்ம வச்சிருக்கிறதுக்கு பேரு தான் ஐடென்டிட்டி. இப்போ இந்த சிமெட்ரி இல்லாத மாலிகுலும் கிடையாது, ஆப்ஜெக்டும் கிடையாது. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் திஸ். ஆல்டர்னேட்டிவ்லி ஒரு ரொட்டேஷன்னா ஃபுல் ரொட்டேஷன், ரிஃப்ளெக்ஷன்னா ரெண்டு முறை பண்றது. ஸோ அந்த மாதிரியான காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங் இஸ் கால்டு ஐடென்டிட்டி. ஸோ ஒரு ஹைலி சிமெட்ரிக் மாலிக்யூல், அதில் எல்லா எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரியும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஹைலி ஏசிமெட்ரிக் மாலிக்யூல், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கார்பன் அட்டாச்டு டு 4 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் அல்லது 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், அப்படியான சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த மாலிக்யூல்ல carbon connected to 4 different groups. Example C, F, Br, Cl, I. இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா நாலுமே டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ். அதில் என்ன ஆகும்னா we will have no other elements of symmetry, only என்ன சிமெட்ரி இருக்கும், ஐடென்டிட்டி மட்டும்தான் இருக்கும். So highly asymmetric molecule will have only identity, no other symmetry elements. அதுதான் இந்த definition. A highly asymmetric molecule such as tetrahedral carbon with 4 different groups attached to has identity operation only. Elementum whole of space மட்டும்தான், no other symmetry elements இருக்கும். There will be no other symmetry elements. Identity operation உடைய points இதெல்லாம் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற எலிமெண்ட் வந்து அல்லது ஆப்ரேஷன் n-fold ரொட்டேஷன். அதுக்கு கரஸ்பாண்டிங் சிமெட்ரி எலிமெண்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், சிம்பிள் Cn. ஸோ n-fold ரொட்டேஷன்னா என்னன்னா ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். we have to rotate the object or molecule by 2π/n அல்லது 360/n. ஒரு ஃபுல் ரொட்டேஷன் நடக்கும்போது எத்தனை முறை நமக்கு ஒரிஜினல் மாலிக்யூல் வருது. ஈஸி எக்ஸாம்பிள், ட்ரையாங்கிள் எடுத்துட்டு we have to rotate. ஒரு ஃபுல் ரொட்டேஷன் ஃபர்ஸ்ட் பொசிஷன் மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷன் வரணும்னா we can do it 3 times. அப்போ 3 எத்தனை முறை பண்றோம் அதுதான் n. ஆங்கிள் பேஸ் பண்ணி சொன்னோம்னாலும் we can find out the n. So n-fold rotation is nothing but rotation about an axis by 2π/n அல்லது 360/n. ஓகே, n-fold rotation படி பார்க்கும்போது இதுதான் ஒரு வாட்டர் மாலிகுல். when we rotate இந்த ஸ்டார்ட் ஆக்சிஜனை 180 டிகிரிக்கு இந்த ஆக்சிஸ் வழியாக ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஸ்டார் வந்து என்ன வந்துடுது, இங்கே வந்துடுது. மறுபடியும் ரொட்டேட் பண்ணோம்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடும். ஸோ ஒரு ஃபுல் 360 டிகிரி ரொட்டேஷன் பண்ணும்போது 2 times we can get the same molecule. அல்லது 2π/n 180 டிகிரி படி நமக்கு 360/2 180 டிகிரி. அதனால this contains C2 axis of symmetry. வாட்டருக்கான எக்ஸாம்பிள் இதுதான். it has 2-fold axis of rotation, 360/2 2 வரதுனால 180 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது we will get the original molecule. So மறுபடியும் சொன்னதுதான், when rotated by 180 degree the hydrogen atoms trade places, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. இந்த காம்பவுண்ட்ல இங்கிருந்து இந்த ஆக்சிஸ்க்கு நான் ரொட்டேட் பண்ணும்போது இங்கிருந்து ஹைட்ரஜன், இது ரொட்டேஷன் ஆப்ரேஷன். ஸோ இனிஷியல் ஸ்டேட் மாலிகுல் இங்கே இருக்கு ஸ்டாரு, இந்த இடத்துல மாறி இருக்கு. ஸோ 180 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது ஹைட்ரஜன் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, பட் ஸ்டில் மாலிகுல் சேம் தான். அதனால this is a symmetry element. So
ஸோ வேல்யூ வந்து இங்கே 360/2 போட்டோம்னா 180. ஸோ ரொட்டேஷன் இஸ் 180. வேல்யூ n ஃபோல்டு வந்து 2 ஃபோல்டு ரொட்டேஷன். இதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் அமோனியா மாலிக்யூல். அமோனியா மாலிக்யூல் பிரமிடல் ஷேப் நமக்கு தெரியும். இங்கே லுக் பண்ணும்போது இட் அப்பியர்ஸ் அஸ் அ பிளேனார் மாலிக்யூல், பட் இட் இஸ் அ பிரமிடல் ஷேப். இப்போ இந்த ஆக்சிஜன்லேருந்து நம்மளை நோக்கி இருக்கிற ஆங்கிள் அதை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது 180 இங்கே இருக்கிற ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் ஒரு C3, அதாவது 120 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது இந்த இடத்துக்கும், மறுபடியும் இன்னொரு 120 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது இந்த இடத்துக்கும் போகுதும். இங்கேருந்து இன்னொரு முறை ரொட்டேட் பண்ணுவோம், ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ when we do a full 360 degree rotation, it gets 3 times அந்த மாலிகுல் சேம் மாலிகுல் நமக்கு கிடைக்குது. ஸோ அமோனியா ஹேஸ் C3 axis. That means 360/3 gives 120. அல்லது 120 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு மறுபடியும் கிடைக்குது. ஸோ இதில் இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம எதில் பண்ணலாம். ஸோ தெர் ஆர் 2 டிஃப்ரெண்ட். ஒரு C2ல பார்க்கும்போது ஒரு ஆப்ரேஷன், C3ல பார்க்கும்போது அடுத்தது another ஆப்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஒரு C3, அடுத்து இன்னொரு C3. ஒரிஜினல் C3 கோஸ் பேக் டு இனிஷியல் மாலிகுல். அதனால அது ஐடென்டிட்டி எலிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு சிமெட்ரி ஆப்ரேஷனுக்கும் அது கரஸ்பாண்டிங் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வாட்டரில் 180 டிகிரினா அமோனியாவில் 120 டிகிரி. ஸோ either way we can rotate பண்ணோம்னா நமக்கு சேம் மாலிகுல் கிடைக்கும். இதை தான் n-fold axis of rotation சொல்கிற ஆப்ரேஷன். அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் இஸ் Cn axis of symmetry. வாட்டருக்கு C2, அமோனியா C3. ஸோ இது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் உடைய எலிமெண்ட்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. இதே போல் நீங்கள் ஸ்கொயர் பிளேனார் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா we will get a 4-fold axis of symmetry. அதுவே ஒரு பென்டகனல் ஷேப் பிளேனார் மாலிகுல் எடுத்துக்கிட்டோம்னா 5-fold axis of symmetry. ஹெக்ஸகனல் பிளேனார் மாலிகுல் எடுத்துக்கிட்டோம்னா அது பென்சீன் மாதிரி வரும்போது 6-fold C6 வரும். ஸோ அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். ஒரு மாலிகுலை ஃபுல் 360 ரொட்டேட் பண்ணும்போது எத்தனை முறை ஒரிஜினல் மாலிகுல் ரிட்டர்ன் வருதோ அத்தனை ஃபோல்டு ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் ரெண்டு சொல்லுவாங்க, ஒன்று பிரின்சிபல் ஆக்சிஸ், இன்னொன்று C2 axis, vertical axis. Principal axis என்றது when molecule has more than one type of axis of rotation. பென்சீன் மாதிரியான மாலிகுல்ல பிரின்சிபல் ஆக்சிஸ்னா C6 ஒன்று கிடைக்கும், C2 கிடைக்கும். ஸோ C2வையும் C3 கம்பேர் பண்ணும்போது எது ஹையர் நம்பராக இருக்கோ தட் இஸ் கால்டு n. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் n இஸ் கால்டு பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவோம். அது நம்ம பாயிண்ட் குரூப்ல வரும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் மிரர் பிளேன்ஸ். ஸோ பிளேன் ஆஃப் சிமெட்ரியில் நமக்கு இருக்கிற கிளாஸஸ். ஸோ பிளேன் ஆஃப் சிமெட்ரினா என்னன்னா இட் கரஸ்பாண்ட்ஸ் டு த ரிஃப்ளெக்ஷன் ஆப்ரேஷன், சிம்பிள் சிக்மா. when we have a water molecule, again we'll take ரெண்டு பிளேன் பாசிபிள். வாட்டர் மாலிகுலை எக்ஸாக்டாக நம்ம இப்படி ஹாஃபாக கட் பண்ணோம்னா இந்த இங்கே இருக்கிற ஸ்டார்டு மிரரில் வைக்கும்போது அந்த பக்கம் போயிடும். ஸோ சேமாக நமக்கு ரெண்டு சைடும் கிடைக்குது. ஸோ C2க்கு வெர்டிகலாக நம்ம வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது இங்கே இருக்கிற மாலிகுல் ஹைட்ரஜன், அந்த பக்கமும் ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ மிரரில் பார்க்கும்போது we will get the same orientation, that is called reflection. இந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும்போது சேம் மாலிகுல் கிடைச்சா that is plane of symmetry. So the reflection of water molecule into either of its two mirror planes results in the molecule. இப்போ இங்கே நம்ம ரெண்டு ஹைட்ரஜனுக்கு இடையிலையும் கட் பண்ணலாம், அல்லது ரெண்டு ஹைட்ரஜனையும் சேம் ஹாஃப் வேலையும் கட் பண்ணோம்னா நமக்கு ஒரிஜினல் மாலிகுல் கிடைக்குது. ஸோ மிரர் பிளேன், தட் இஸ் கால்டு மிரர் பிளேன். இப்போ வாட்டரில் ரெண்டு மிரர் பிளேன் இருக்குது, ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம அதனுடைய பாயிண்ட் குரூப் உருவாக்குவோம். ஸோ ஓவராக ஃபர்ஸ்ட் எல்லா சிமெட்ரி எலமெண்ட்ஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போகலாம். ஸோ சிமெட்ரி எலமெண்ட்ஸ் மிரர் பிளேனில் நம்ம செய்ய வேண்டியது we are doing reflection. இப்போ எந்த பிளேன் வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து இதனுடைய கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து வெர்டிக்கல் மிரர் பிளேன்ஸ். இப்போ நம்ம எடுத்துக்கிற மிரர் பிளேன் சிக்மாவுக்கு சப்ஸ்கிரிப்ட் வீன் கொடுப்போம், தட் மீன்ஸ் வெர்டிக்கல் மிரர் பிளேன். அது எப்போன்னா நம்ம எடுத்துக்கிற பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு அதே பிளேன்ல இருந்ததுன்னா, பிரின்சிபல் ஆக்சிஸும் மிரர் பிளேனும் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா, பேரலா இருந்தா, ஸோ மிரர் பிளேன் இன்க்ளூட்ஸ் த பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் n வேல்யூ இருக்கணும். ஸோ வாட்டர்ல ஹையஸ்ட் வந்து இருக்கிறது C2. அந்த ஆக்சிஸையும் நம்ம எடுத்துக்கிற ரிஃப்ளெக்ஷன் இன்க்ளூட் பண்ணால் தட் இஸ் கால்டு வெர்டிக்கல் மிரர் பிளேன். அப்போ இந்த லைனும் இந்த மிரர் பிளேனும் என்ன பொசிஷன்ல இருக்கு பார்த்தீங்கன்னா பேரலல் மாதிரி இருக்கும். தென் இட் இஸ் கால்டு வெர்டிக்கல் பிளேன் ஆஃப் சிமெட்ரி.
இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது C2, அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக அல்லது பிரின்சிபல் ஆக்சிஸை இன்க்ளூட் பண்ணி வந்தால் அது வெர்டிக்கல் மிரர் பிளேன். இப்போ பார்க்க போகிறது ஹரிசாண்டல் மிரர் பிளேன். நம்ம எடுத்துக்கிற பிரின்சிபல் ஆக்சிஸை ஹாஃபாக கட் பண்ணக்கூடியது. இட் வில் பி பர்பெண்டிகுலர். நம்ம எப்படி விரலுக்கு உள்ளங்கையில் உள்ளங்கையில் இன்னொரு விரலை வைக்கும்போது எப்படி ஒரு பர்பெண்டிகுலர் பொசிஷன் கிடைக்குது, உள்ளங்கை ஒரு பிளேனாகவும் ஃபிங்கர் ஒரு லைனாகவும் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி பொசிஷன் வரும்போது உள்ளங்கை தான் வந்து நமக்கு ஹரிசாண்டல் பிளேன். ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இட் இஸ் சப்ஸ்கிரிப்ட் H. எக்ஸாம்பிள் பென்சீனில் பார்த்தோம்னா நமக்கு C6 ஆக்சஸ், இந்த பாயிண்ட்ல இருந்து நம்மளை நோக்கி ஒரு லைன் வரைஞ்சிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா ஒவ்வொரு 60 டிகிரிக்கும் we will get the same molecule. அப்போ C6 ஆக்சிஸை இந்த இடத்துல இருந்து நம்ம டிரைவ் பண்ண முடியும். ஸோ C6 ஆக்சிஸ்க்கே நம்ம லைனோட சேர்த்து கட் பண்ணோம்னா இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, இந்த 2 கார்பன் வழியாக கட் பண்ணக்கூடிய பிளேன் தான் என்னது வெர்டிக்கல் பிளேன். அதுவே அப்படி பண்ணாமல் ஹோல் பிளேன் பேப்பர் ஃபுல்லாக வரைஞ்சி வச்சிருக்கிற பென்சீனை அப்படியே பேப்பரோட சேர்த்து பண்ணோம்னா எல்லா கார்பன் எல்லா ஹைட்ரஜன்ஸையும் ஹாஃபாக கட் பண்ணி கொண்டு வந்தோம்னா we will have the same molecular symmetry. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹரிசாண்டல் பிளேன்ஸ். பிளேனார் மாலிகுல்ஸ் எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி இந்த சிமெட்ரி இருக்கும். ஸோ the molecular plane which is perpendicular to the C6 axis அல்லது principal axis is designated as horizontal plane sigma H. இப்போ பென்சீனில் சிக்மா வியும் இருக்கு, சிக்மா ஹெச்சும் இருக்கு. இது கூடவே இன்னொரு டைப் ஆஃப் பிளேன் இருக்கு, அதுதான் டைஹீட்ரல் பிளேன். அதையும் பென்சீன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். டைஹீட்ரல் பிளேன்ன்றது ஒன்றும் இல்லை, when we have vertical planes. வெர்டிக்கல் பிளேன்ஸ் என்ன செய்யும், நம்ம கார்பனுடைய எக்ஸாக்டா சிமெட்ரியுடைய C2ல கிராஸ் ஆகும். ஸோ இந்த வெர்டிக்கல் பிளேன்ஸ் என்ன செய்யும், இந்த 2 கார்பன் வழியாகவும் பாஸ் ஆகும். அதுவே இந்த கார்பன் 2க்கு இடையில ஒரு பாண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாண்ட் வழியாக பாஸ் ஆகும்போது we will have the dihedral plane. ஸோ இதை இன்னொரு வகையாகவும் டெஃபைன் பண்ணலாம். 2 C2க்கு இடையில ஒரு எக்ஸாம்பிள், இந்த பாயிண்ட் வந்து நம்மளை நோக்கி லைன் வரைஞ்சோம்னா இட் இஸ் C6. அடுத்தது இந்த இதுலேயே C2 ரொட்டேட் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு லைன் வரைஞ்சி C2 வரையலாம். ஏன்னா இந்த பக்கம் 3 கார்பன் இருக்கு, இந்த பக்கம் 3 கார்பன் இருக்கு. அப்படியே ஃப்ளிப் பண்ணோம்னா, இப்படி ஃப்ளிப் பண்ணோம்னா நமக்கு ஒரு C2 கிடைக்கும். இதை எப்படி வரையலாம், பாண்ட் வழியாகவும் வரையலாம் அல்லது கார்பன்ஸ் வழியாகவும் வரையலாம். அப்பவும் நமக்கு வெர்டிக்கல் பிளேன் கிடைக்கும், ரொட்டேஷன் கிடைக்கும். ஸோ இந்த 2 கார்பன் வழியாக வரையக்கூடிய ரொட்டேஷன் பிளேன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், வெர்டிக்கல் பிளேன்ஸ். பாண்ட்ஸ் வழியாக வரக்கூடிய பிளேன்ஸை டைஹீட்ரல் பிளேன்ஸ்னு சொல்கிறோம். ஆல்டர்னேட்டிவ்லி the planes which bisects 2 C2s, அதாவது பர்பெண்டிகுலர் C2s 2 இருக்கு இல்லைங்களா, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய 2 C2வை பைசெக்ட் பண்ணக்கூடிய பிளேன்ஸை தான் என்ன சொல்கிறோம், டைஹீட்ரல் பிளேன்ஸ். இதெல்லாம் மோஸ்ட்லி எங்கே இருக்கும்னா இது மாதிரி ஹைலி சிமெட்ரிக் மாலிகுல்ஸில் இருக்கும். அப்புறம் ஸ்டாகர்டு கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஈத்தேன் அல்லது சைக்ளோஹெக்சேன், இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸில் வரக்கூடிய ஆல்டர்னேட் பொசிஷனில் 2 C2க்கு இடையில ஒரு பிளேன் வரும். எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். சைக்ளோஹெக்சேன் மாதிரியான இது வரும்போது ஸோ 2 C2க்கு இடையில அல்லது பாண்ட்ஸ் வழியாக பைசெக்ட் பண்ணக்கூடிய பிளேனை என்னன்னு சொல்கிறோம், சிக்மா டி. மொத்தம் 3, ஒன்று வெர்டிக்கல் சிக்மா வி, அது எது வழியாக போகும், கார்பன் ஆட்டம்ஸ் வழியாக ப்ளஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ் வழியாகவே போகும். செகண்ட் ஹரிசாண்டல் பிளேன், அது எப்படி போகும், பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆன C6க்கு பர்பெண்டிகுலராக போகும். தேர்ட் 2 கார்பன் கிடைப்பட்ட பாண்ட்ஸ் வழியாக போகிறது டைஹீட்ரல் பிளேன். மொத்தம் 3 பிளேன் சிமெட்ரி இருக்கு. 3ஐயும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி இமேஜின் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரியும். ஸோ ஒரு மாலிகுலருடைய மாடல், பென்சீன் மாடல் எடுத்துக்கோங்க. அதனுடைய சென்ட்ரல் பாயிண்ட்ல ஒரு பஞ்ச் பண்ணிட்டு ஒரு லைன், ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் 2 சைடும் லைன் வரைஞ்சிங்கன்னா கார்பன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எல்லாம் நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணோம்னா 6 கிடைக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் பிளேன்ஸோடைய பாயிண்ட்ஸ். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய சிமெட்ரி எலமெண்ட் இன்வர்ஷன் ஐ. இன்வர்ஷன் இஸ் நத்திங் பட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து அதனுடைய 2 ஆப்போசிட் சைட்லையும். ஸோ இன்வர்ஷன் ஆப்பரேஷன் projects each atom through the center of inversion. ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருந்து 2 சைட்லையும் நம்ம இன்வெர்ட் பண்ணோம்னா ஒரிஜினல் மாலிகுல் கிடைச்சா இட் இஸ் கால்டு சென்டர் ஆஃப் இன்வர்ஷன். ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஆக்டாஹைட்ரல் மாலிகுல் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட், சென்ட்ரல் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியது 1, இந்த இடத்துல இருக்கிறது 6. அதே மாதிரி 2, 3, 4, 5 அப்படின்னு எல்லா எலமெண்ட்டையும் பண்ணும்போது when we do the inversion,
ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் சைடு 1 அப்படியே இங்கே இன்வெர்ட் பண்ணுங்கள், 6 மேலே கொண்டு போங்க. சிமிலர்லி 3, 5, 2, 4 எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது we get the same molecule. இப்போ MX6 இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் என்ன செய்யும், சேம் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸை திரும்ப கொடுக்கும். எப்போ when you invert at this point, இந்த பாயிண்ட்டை வச்சு சென்டர் ஆஃப் இன்வர்ஷனை பொறுத்து இன்வெர்ட் பண்ணும்போது சிமிலர் காம்பவுண்ட் கிடைச்சா அது இன்வர்ஷன் சிமெட்ரின்னு சொல்லுவோம், அல்லது பாயிண்ட் சிமெட்ரின்னு கொடுப்போம். ஆபரேஷன் இஸ் இன்வர்ஷன் and symmetry element is center of inversion, symbol is I. Mostly highly symmetric molecules லையும் planar molecules லையும் இந்த symmetry element இருக்க அதிக chances இருக்கு. அடுத்தது improper rotation, last symmetry operation, SN அதனுடைய symmetry element, improper axis of rotation, n-fold improper axis of rotation. So இது என்னன்னா rotation followed by reflection, understanding easier. First என்ன செய்றோம், we are rotating the molecule and then taking the plane symmetry or the reflection perpendicular to the axis of rotation. Example, we have a tetrahedral molecule. இப்போ இங்க வந்து ரெண்டு A B க்கு இடையில I am doing a C4 rotation. C4 rotation னா 360 divided by 4. அது எவ்வளோ, 90 டிகிரி ரொட்டேஷன். 90 டிகிரினா A இந்த இடத்துக்கும் B இந்த இடத்துக்கும் வந்துடும் when you do the 90 degree rotation. அப்போ இந்த மாலிகுல்ஸ் என்ன ஆகும், perpendicular பொசிஷனுக்கு வரும். ஸோ when I do the C4 AB எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்ட பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் எது, இது. இப்போ இதுக்கு பெர்பெண்டிகுலராக மிரர் நான் வைக்கும்போது எனக்கு இனிஷியல் மாலிகுல் மாதிரியே கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாலிகுலையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா சேம். So first rotation followed by the reflection gives original molecule. அப்படி வந்தா that is n-fold axis of rotation. இங்க நமக்கு C4 பண்ணதுனால this symmetry is called S4. tetrahedral moleculesல யூசுவலா இந்த symmetry இருக்கும், S4 symmetry. Yes, இன்னொரு எக்ஸாம்பிள், staggered conformation of ethane. ஈத்தேன் உடைய staggered configuration. இதுல நமக்கு S6 symmetry இருக்கு. that means ஒவ்வொரு 360 divided by 6 எவ்வளோ, 60 டிகிரி. ஒவ்வொரு 60 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு ரொட்டேட் பண்ணிட்டு ஃபாலோட் பை ரிஃப்ளெக்ஷன் எடுக்கும்போது we will get the original position. அப்போ ஈத்தேன் has the S6 axis of rotation. இந்த ஆக்சிஸ் வந்து கார்பன் ஆட்டம்ஸ் வழியா போகும். அதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ் when you do the 60 degree rotation and then taking the mirror image perpendicular to this. அப்போ நமக்கு ஒரிஜினல் இப்போ எப்படி இங்கே பண்ணமோ இதே மாதிரி ஈத்தேனுக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா சேம் காம்பவுண்ட் கிடைக்கும். ஸோ தட் இஸ் S6. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னும் ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் S6ல தெரிஞ்சுக்கணும். C1 C2 அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே S1 அப்படின்ற ஒரு element of symmetry கிடையாது. S1 அப்படின்னா 360 degree rotation. எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ when I am doing the S1 னா 360 divided by n அல்லது 2π divided by n போடும்போது 360 degree ரொட்டேட் பண்ணணும். ஸோ இங்கே நான் 360 degree ரொட்டேட் பண்ணனா மாலிகுல் எங்கே வந்துடும், ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறேன், 360 degree ரொட்டேஷன் பண்ணும்போது மாலிகுல் இட் வில் கம் பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன். மறுபடியும் ரிஃப்ளெக்ஷன் வைக்கும்போது என்ன ஆகும், இங்கே இருந்த மாலிகுல் இங்கே போகும். ஸோ S1 உடைய பிரின்சிபல் ஆக்சிஸ் இதுவும் பெர்பெண்டிகுலராக பிளேன் வைக்கும்போது என்ன ஆகுது, ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து ஆப்போசிட் இன்வெர்டட் மிரர் பிளேனுடைய ரிஃப்ளெக்ஷனுக்கு போகுது. ஸோ S1 இஸ் நத்திங் பட் S1 சிக்மா அதுவுமே சேம். ஸோ S1 ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பிளேன். அதனால தெர் இஸ் நோ S1 ஆக்சிஸ், இட் இஸ் ஈக்குவல் டு த சிக்மா. அதே போல இன்னொரு பாயிண்ட் S2வும் கிடையாது, தட் இஸ் ஈக்குவலன்ட் டு இன்வெர்ஷன் ஆபரேஷன். ஒரு மாலிகுலை நம்ம S2 பண்ணோம்னா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு இன்வெர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிஜினல் பொசிஷன் இங்கே இருக்கு, இதை வச்சு நான் ரொட்டேட் பண்ணும்போது S2னா 180 டிகிரி. 180 ஆகும்போது இந்த இடத்துக்கு மாலிகுல் வந்து சேரும், இந்த இடத்துக்கு. இங்கேருந்து மறுபடியும் நான் மிரர் இந்த பர்பெண்டிகுலராக வச்சேன்னா நாகும் மாலிகுல் வில் கோ பேக் டு த டவுன் பொசிஷன். தட் இஸ் ஈக்குவலன்ட் டு இன்வெர்ஷன். ஸோ S1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா விச் இஸ் மிரர் சிமெட்ரி அல்லது மிரர் பிளேன். S2 is equal to center of inversion. இதையே சில நிறைய முறை கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் நோட் பண்ணி சொல்கிறேன். ஸோ S1 is equal to mirror plane, S2 equal to center of inversion which is I.
இதெல்லாம் தான் இது வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய சிமெட்ரி எலமெண்ட்ஸ் அண்ட் தேர் ஆப்ரேஷன்ஸ். இப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம குரூப்பாக மாற்ற போகிறோம். என்னென்ன எலமெண்ட் இருந்தால் ஒரு பாயிண்ட் குரூப் அப்படின்றத நம்ம அடுத்த லெக்சரில் பார்க்கலாம்.